பாதுகாப்பாக இருந்தால் தானே சந்தோஷத்தை உணர முடியும். அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாதப்போ, இன்செக்யூரிட்டியாக இருக்கிறப்போ எந்த சந்தோஷமும் இருக்காது தானே. பெண்களுக்கான பாதுகாப்பு நம்ம நாட்டில் அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாருங்க? இல்லதான், இல்லாமனால தானே இவ்வளோ விஷயம் நடக்குது. அவர் சொல்றது உண்மை தானே. எங்க இருக்கு பெண்களுக்கு எங்க பாதுகாப்பு இருக்கு? இந்த 13 வயசு குழந்தைங்களுக்கு கொல்ற அளவுக்கு காமவெறி கொடுக்குற அந்த போதையை முதல்ல நிப்பாட்ட மாட்டாங்க. ஷூரா சேஃப் இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. என்ன செய்ய, நீங்க நாம எல்லாருமா சேர்ந்து தான் இந்த திமுக கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்தோம். ஆனா அவங்க எப்படி நம்மள ஏமாத்துவாங்கன்னு இப்பதானே தெரியுது. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து மறைமுகமா எல்லா கட்சியும் தாக்கிட்டு வந்தாங்க. ஆமா சார். அன்னைக்கு பெண்கள் தினத்தை அன்னைக்கு நேரடியாவே திமுக தாக்க ஆரம்பிச்சாங்க. ஆமா சார். ஏன்னா உரிய பாதுகாப்பு பெண்களுக்கு இல்லை, கண்டிப்பா நீங்க சொன்ன வாக்குறுதி எதுவும் நிறைவேற்றல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க சார்? இது வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, ஆக்சுவலா வந்து இப்போ எல்லாருமே தளபதி கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாரு, வெளிநாட்டுல ட்ரம்ப் மாதிரி வீட்டுல இருந்து ஓட்டு கேட்கறாரு, அந்த மாடலை ஃபாலோ பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். பட் ஆக்சுவலா என்னோட இது என்னன்னா, இப்போ பிரசாந்த் கிஷோர் கூட வந்தப்ப பாத்தீங்கன்னா பிஜேபி அந்த ஃபார்முலா யூஸ் பண்றாங்க. குஜராத் ஆட்சி மாதிரி, குஜராத் பெஸ்ட் மாடல்னு சொல்லிட்டு அவர் மேடையில சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்போ அதெல்லாமே வந்து எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, பெஸ்ட் ஆட்சி வந்து யார் அமைச்சாலும் இங்கே ஓகே தான். பட் இப்போ தளபதி வந்திருக்கிறதுனால எல்லாரும் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்றது தான் இங்கே எல்லாருமே எதிர்பார்க்குறோம். இப்போ வந்து ஸ்டாலின் ஆட்சியில், டிஎம்கே ஆட்சியில், இல்லை ஏடிஎம்கே ஆட்சியில் அது யாருமே வந்துட்டு நம்ம இப்போ பேசுறதை விட்டுட்டு, பெண்கள் எந்த ஆட்சி வந்தாலும் நம்ம வந்து பெண்களுக்கு சேஃப்டி இருக்கணும். இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் நடந்தது, இன்னமும் அது வந்து ஓப்பனாக யாருக்கும் என்ன டாபிக்ன்றது தெரியல. என்ன யாரை பிடிச்சாங்க, என்ன பண்ணாங்க, ஆக்சுவலி அரெஸ்ட் ஆனாங்கன்னு சொல்கிறாங்களே தவிர அதில் யார் மறைமுகமாக யார் இன்வால்வ் ஆயிருக்கா, மினிஸ்டரா, எம்எல்ஏவா, இல்லை வந்து கீழே இருக்கிற வேலை பார்க்குற அடியாட்களா, இல்லை வந்துட்டு ரவுடிசமா, இல்லை வந்து என்னன்னே தெரியல. பட் ஒரு அன்ஆத்தரைஸ்டான ஒரு பர்சன் வந்து ஒரு அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸை தாண்டி உள்ளே வந்து ரோம் ஆகுறாரு, உள்ளே வந்து சுற்றுலா வராரு அப்படின்றதே ஒரு பெரிய தப்பான ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு அதை வெரிஃபை பண்ணிவிட்டு இவங்க எல்லாருமே உள்ளே அனுப்புறதா இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புறதா இருக்கட்டும், ஸ்டாஃப் அனுப்புறதா இருக்கட்டும், ஃபஸ்ட்டு அதை இவங்க வெரிஃபை பண்ணணும். பட் யாராக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சர்வே என்ன சொல்லுதுன்னா, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா கற்பழிக்கப்படுறாங்கன்றது சொல்லுது. இது வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு இருக்கிற சர்வே. அது எல்லா ஸ்டேட்ஸ்லையும் நடந்துட்டு இருக்கு, எல்லா பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவிலையும் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போது தளபதி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டிஎம்கே ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி இல்லை அப்படின்றத சொல்கிறத தாண்டி, இவர் வந்ததுக்கப்புறமா அதுக்கு ஏதாவது ஒரு கரெக்டான ஆக்ஷன்ஸ், ஒரு ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணுற மாதிரி பெண்களின் சேஃப்டி. அவங்க நைட்டு 12 மணி 2 மணிக்கு இப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரியே பார்த்தீங்கன்னா நைட்டு தான் இயங்குது. இப்போ ரோட் சைட் பிரியாணி, மிட் நைட் டீ அது இதுன்னு சொல்லிட்டு நைட்டு 4 மணி வரைக்கும் எல்லாம் வைக்கிறாங்க. இப்போ அங்கெல்லாம் மக்கள் போதான் செய்கிறாங்க. அதுக்கெலாம் நம்ம ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பார்க்காம நம்ம எல்லோரும் போயிட்டு தான் இருக்கோம். நைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனாக இருக்கட்டும், டேவாக இருக்கட்டும், நைட்டாக இருக்கட்டும், 24/7 உமன்ஸ்க்கும் சரி மென்ஸ்க்கும் சரி ஒரு சேஃப்டி ப்ரோட்டோக்கால்ன்றது கண்டிப்பாக வேணும் சார். இப்போ இவங்க டிஎம்கே ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் சேஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு 50-50 ரேஷியோவில் தான் அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்றத சொல்லுவேன். ஓப்பனாக என்னன்றது யார்கிட்டையும் சொல்கிறது இல்லை. ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை. நம்ம ஒரு ஓட்டு போட்ட மக்களுக்கு லாயலாக இருக்கிறதுன்றது டிஃப்ரெண்ட். லாயலாக இருக்கிறத விட டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும். உண்மைத்தனமாக இதுதான் நடந்தது, இதை உங்களுக்கு பிடிச்சோம், அரெஸ்ட் பண்ணோம், இவங்களை இந்த கேஸ் கொடுத்துருக்குறோம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இப்போ கேரளாவில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பளை ஏமாற்றிட்டு லாஸ்ட்டில் அவங்க வீட்டில் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு விஷம் வச்சு கொள்கிற அளவுக்கு போயிட்டு அந்த பையன் ஹாஸ்பிட்டலைஸ் செத்தே போயிட்டாப்புல. ஸோ இப்போ அந்த பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக ஒரு பெண்ணை வந்து கேரளா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது தூக்கு தண்டனைக்கு விதிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது, இப்போது உமனுக்கு ஏதாவது ஒன்று சின்ன தப்பு நடந்தால் கூட அது யார் பண்ணா என்ன பண்ணான்றத வித்தின் ஒரு 24 hours. இப்போ விஜய் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மள தெரி படம் பார்த்துருப்போம். அதில் ஒரு பெண்மணி ஐடி கம்பெனியில் வேலை பார்ப்பாங்க, வீட்டுக்கு போயிருக்க மாட்டாங்க, கம்ப்ளைண்ட் வரும், என்ன ஏதுன்றதை இமீடியட்டாக வித்தின் 24 மணி நேரத்தில் எப்படி அந்த தெரி படத்தில் விஜய் சார் வந்துட்டு அந்த தண்டனை பண்ண ஒரு பெரிய ஆட்களோட பையனாக இருந்தாலும் சரி, சின்ன ஆட்களோட பையனாக இருந்தாலும் சரி, பார்ஷாலிட்டியே பார்க்காம அந்த ஒரு நபருக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்துருக்காரோ, அதே மாதிரி அவர் ஆட்சிக்கு வந்தாலும் 24 மணி நேரத்துக்குள்ளே எந்த பெண்மணிக்கு எந்த பாதிப்பு நடந்தாலும் 24 மணி நேரம் வித்தின் 24 hours கண்டுபிடிச்சி அந்த ஆணாக இருக்கட்டும் இல்லை அது யாராக வேணா இருக்கட்டும் அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது தான் நாங்கள் எல்லோரும் விரும்புகிறோம். அவர் படத்தில் எப்படி மாசா ஹீரோவாக இருக்காரோ, தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆனதுக்கப்புறமா அவர் அதே மாதிரி தான் இருக்கணும், அதே மாதிரி ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணோம், அதே மாதிரி ஒரு மாசா ஹீரோவாக இருக்கணும். நாங்கள் எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணோம். படத்தில் எப்படி அவரை வந்து தலையில் தூக்கி வச்சு ஆடுறோமோ அதே மாதிரி தமிழ்நாடு சிஎம்மாக வந்தாலும் அவர் நம்ம தலையில் தூக்கி வச்சு ஆடுற நிலைமைக்கு தான் இப்போ இங்கே இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸும் இருக்கும், என்ன முதல் கொண்டு. ஏன்னா நம்ம எங்கள் அம்மா டைம்லேருந்து நாங்கள் எல்லாத்தையும் தளபதி ஃபேன். ஸோ இப்போது படத்தில் அவங்க ஒரு ஹியூமனிட்டிக்கு ஒரு பெண்மணி
பெண்மணிக்கு ஒரு ஃபெமினிசம்க்கு எப்படி ஈக்குவாலிட்டி கொடுக்குறாங்களோ, எப்படி வந்து ஒரு சேஃப்டியை ப்ரொவைட் பண்ணுறாங்களோ, அந்த மாதிரி அவங்க ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமாவும் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி ப்ரோட்டோக்கால் எந்த தப்பு தண்டனை நடந்தாலும் தப்பே நடக்கக்கூடாதுன்றதை நம்ம யாராலையும் தடுக்க முடியாது. தப்பு நடக்கிறத நம்ம யாராலையும் தடுக்க முடியாது. பட் தப்பு நடந்துருச்சு, அதை நம்ம மக்களுக்கு தெரிய வந்துருச்சு, இல்லை போலீஸ்க்கு தெரிய வந்துருச்சு, கண் பார்வையில் வந்துருச்சுன்னா வித்தின் 24 hours மினிமம் டைம் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா அதை கண்டுபிடிச்சி தண்டனை வாங்கி கொடுத்து அந்த அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்கிறதுன்றது பெண்களின் மனதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கை உண்டாக்கும். இந்த மாதிரி ஓகே இந்த ஆட்சியில் கரெக்டாக நடக்குது அப்படின்றது தளபதி வந்து அது கண்டிப்பாக பண்ணுவாருன்றதை நாங்கள் நம்புகிறோம். ஓகே சார், இந்த ஆட்சியில் அவர் விமர்சனம் பண்ண விஜய் வந்து திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை அப்படின்ற விமர்சனம் ஓகே. பட் உங்களை பொறுத்தளவில் அவங்க திமுக ஆட்சியில் பெண்களுக்கான பாதுகாப்பு சரியான முறையில் இருக்கா சார்? பெண்களின் பாதுகாப்பு சரியான முறையில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த மாதந்தோறும் 1000 ரூபாய் அந்த திட்டம் கூட பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டாலின் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து வரப்போ ஒரு பெண்மணி கேட்குறாங்க, எனக்கு வயிறு இல்லையா, எனக்கு வந்து 1000 ரூபாய் நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்றதை கேட்குறாங்க. அதுவே ஒரு எலிஜிபிலிட்டி பார்த்து தான் எடுக்கிறாங்க. பேக்ரவுண்ட் எலிஜிபிலிட்டி பார்க்குறாங்க, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பார்க்குறாங்க. ஸோ இப்போ உமன்ஸாக இருக்கட்டும், மென்ஸாக இருக்கட்டும், முக்கியமாக உமன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுற பார்ப்பன மக்களாக இருக்கட்டும், இல்லை வந்து நார்மல் சமுதாய மக்களாக இருக்கட்டும், அப்பர் கிளாஸ் லோவர் கிளாஸ் எதுவுமே பார்க்காம எல்லாருக்கும் ஒரே சேஃப்டி கொடுக்கணும். பட் இவங்க டிஎம்கே ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து முன்ன இருந்த ஆட்சியை விட இப்போ லைட்டாக கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்றது தான் நான் சொல்லுவேன். அதாவது டிஎம்கே ஆட்சியில் பெண்களின் சேஃப்டி, பெண்களின் பாதுகாப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்றது தான் சொல்லுவேன். அதை ரொம்ப வலுவுபடுத்தணும். அதுக்கு வந்து விஜய் சார் வந்தால் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். படத்தில் நடிக்கிற மாதிரி அதே ஆக்ஷனோட, அதே ஒரு என்துவாஸ்டிக்கோட அவரும் ஒர்க் பண்ணணும். தமிழ்நாட்டுக்கு பெண்களுக்கு, ஆண்களுக்கு எல்லாருக்கும் சேஃப்டி தரணும். முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறையா பாலிசிஸ் கொண்டு வரணும். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை வந்து நிறையா வலுவுபடுத்தணும், நிறையா அட்வான்ஸ்டாக கொண்டு வரணும். ஸோ எல்லா துறையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்ஸ்டான ஒரு எம்ப்ளாயீஸ் எல்லாருமே வந்தாங்கன்னா அது கீழே வேலை பார்க்குறவங்க கரெக்டாக இருப்பாங்க. அதுக்கு வந்து விமர்சிக்கிற விஜய் அவர்கள் வந்தால் எப்படி பெண்களுக்கான பாதுகாப்பை சரியாக கொடுக்க முடியும் அப்படின்னும் சொல்லக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு நீங்கள் எப்படி நம்புறீங்க சார்? இப்போ அவர் வந்து இப்போ சார் இப்போ நம்ம வருஷம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது 2 கவர்மெண்ட் தான் சார். ஒன்று வந்து டிஎம்கே, ஒன்று ஏடிஎம்கே. இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இருக்கிற எல்லா மக்களுக்கும் தெரியும். இப்போ அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அதை எப்படி சார் நம்பி ஓட்டு போடுறோம்? அதை வந்து நம்ம சொல்கிறாங்களே தவிர அதை செய்கிறாங்களா இல்லைன்றது அவங்க வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அது வந்ததுக்கப்புறமா அது சைலண்ட் நினைக்கும் போது ஒரு கோவம் ஏற்படுது எல்லாருக்கும். இதை சொன்னீங்களேன்னு ஒரு கோவம் ஏற்படுது. ஸோ இப்போ தளபதி அவர்கள் இப்போ ஃபஸ்ட்டு என்ட்ரி புதுசாக தராங்க உள்ள. ஸோ இப்போ வரும்போது அவரோட எல்லா வாக்குறுதிகளையும் 100 வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா அதில் 99% டாப் லிஸ்ட் எடுத்து அதில் பண்ணி தருவாருன்றதான் சார் எங்களோட நம்பிக்கை. ஏன்னா புது ஆட்சிகள் அமைக்கிறதுக்கு நாங்கள் இப்போ வழி எடுத்துகிட்டு இருக்கோம். அதோட அந்த ப்ரொபகண்டா, அதோட அந்த மேனிஃபெஸ்டோ, அதோட அஜெண்டா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குன்றதை நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா இப்போ டிஎம்கே, ஏடிஎம்கே அதை தான் சொல்கிறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு உரிமை தொகை, எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நலத்திட்டம் உண்டு, எல்லாருக்கும் சப்சிடரிஸ் தரோம், அது தரோம், இதை தரோம்னு சொல்லிட்டு ஒரு 1000 அஜெண்டாவை வைக்கிறாங்க. இப்போ அது எல்லாமே நடக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் நம்ம திருப்பி மாற்றி இந்த 2 ஆட்சிக்கு தான் பார்த்தீங்கன்னா காலம் ஃபுல்லாக ஓட்டு போட்டுட்ருக்கோம். ஏடிஎம்கேக்கு போடுறோம், இல்லை டிஎம்கேக்கு போடுறோம், ஏடிஎம்கே போடுறோம், டிஎம்கேக்கு போடுறோம், ப்ளஸ் அலைன்ஸ் பார்ட்டிஸ் இருக்கோம். பட் முக்கியமான மெஜாரிட்டி இவங்க தான், ஏடிஎம்கே, டிஎம்கே. மற்ற அலைன்சஸ் விசிகேவாக இருக்கட்டும், என்டிகேவாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், எல்லாமே அலைன்ஸ் தான் சார். நம்ம முக்கியமாக பேச போனால் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த 2 கட்சி தான். அவங்க சொல்கிற வாக்குறுதி எப்படி நம்ம நம்பி வந்து போடுறோமோ, ஏதாவது ஒன்று போட்டு விடுவோம், இந்த வருஷமாக ஏதாவது ஒன்று நடக்கட்டும் அப்படின்றத பார்க்குற அந்த சுச்சுவேஷனில் இப்போ புதுசாக ஒருத்தர் நம்ம தளபதி மாஸ் ஃபேன் பேஸ் இருக்கிறவர் உள்ளே வராருன்றப்போ அவரோட வாக்குறுதி அவரும் ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டாக நம்பி தமிழ்நாடு மக்களுக்கு கொடுத்து அதை நம்ம காப்பாற்றணுன்ற எண்ணத்தில் தான் அவர் இருப்பார். அவரை ஃபாலோவர்ஸாக நம்புகிற நாங்கள், ஓட்டு போடுற நாங்களும் இருப்போன்றதை நம்புகிறோம் சார். மீடியாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக விஜய்க்கு ஆப்போசிட்டாக திரும்பிட்டாங்கன்ற ஒரு பிரச்சாரம் இருக்குது. ஆமாம் சார். இப்போ வந்து விஜயகாந்த் சாருக்கு அந்த மாதிரி தான் பண்ணாங்க, இப்போ விஜய்க்கு பண்ணுறாங்கன்ற மாதிரி இது எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ மீடியான்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்கல சார். விஜய் சார், தளபதி சார் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தலைவர் ஃபஸ்ட்டு மீட் கொடுக்கல. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மீட் கொடுத்ததுக்கப்புறம் தான் சார் அது வந்து டோட்டலாக இப்போ அப்படியே மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? இப்போ இந்த நெட்டிசன்ஸ் இருக்காங்க, மீம் பேஜஸ் இருக்காங்க, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 500 100 200 வாங்கிட்டு மீமை போட்டுட்ருக்காங்க. விஜயோட மீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் பாம்பு பூந்துருச்சு, அவர் வந்து தலையில் வந்து இது மாட்டிக்கிட்டு முஸ்லீம்ஸ் மாதிரி இது பண்ணுறாரு, ப்ளஸ் வந்து அவரோட பேச்சுவார்த்தை சரியில்லை, வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. ஸோ இப்போ நம்ம ஆதவ அர்ஜுனா சாரை கூட வச்சுட்டு சப்போர்ட்டுக்கு வச்சுருக்கதா இருக்கட்டும், நம்ம புசி ஆனந்த் பண்ணுற ஒரு சின்ன ஒரு தவறுகளாக இருக்கட்டும் சார். ஒரு மீட்டிங் நடந்தால் அதில் 1008 தவறுகள் நடக்க தான் செய்யும். டிஎம்கே மீட்டிங் ஒழுங்காக நடக்குதான்னு கேட்டிங்கன்னா டிஎம்கே மீட்டிங் ஒழுங்காக நடக்கிறது கிடையாது. அதுலேயும் குவார்டர் கோழி பிரியாணி தான் கொடுக்குறாங்க, எல்லாத்துலேயும் குவார்டர் கோழி பிரியாணி தான் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம விஜய் மீட்டிங்னு வரும்போது இப்போ நான் மீட்டிங் போல ஆக்சுவலாக, பட் விஜய் மீட்டிங்கில் வந்த 99.9% மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் பேஸாக தான் நான் கருதுறேன். அது விஜய் ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்த நபர்களாக இருக்கட்டும், இல்லை வந்து அவரை கட்சியில் ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அவர் என்துவாஸ்டிக்கோட அவ்வளோ கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் கூட்டத்தை விட அதிகமாக வந்ததுன்றது எனக்கு தெரியாது.
பட் அவரோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்கன்றதை நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா வித்தின் ஒரு 15 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஜாம் ஆகி எல்லாமே வந்து நடந்து வந்தான்றதெல்லாம் நம்ம யூடியூப்பில் நிறைய இதில் பார்த்தோம். பட் இப்போ மீடியாவை நம்ம கன்சிடர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சார், இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கட்டும், மீடியாவாக இருக்கட்டும், மீம் பேஜஸாக இருக்கட்டும், நெட்டிசன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா சார் இப்போ அவர் வந்து மீடியா முன்னாடி மைக்கை பிடிச்சி அவர் என்ன பேசுகிறாருன்றதை பார்த்தா தான் நமக்கு என்ன ஐடியான்றது தெரியும். எனக்குமே ஆக்சுவலான்றது அது என்னன்னு தெரியல. பட் இப்போ இந்த மீடியான்றதும் அவங்களும் மீடியா நபர்களும், ஏன்னா மீடியா தான் சார் இப்போ உங்களை மாதிரி இப்போ நீங்கள் யூடியூபர்ஸ் இருக்கீங்க, இல்லை டிவி சேனல்ஸ் இருக்கீங்க, இல்லை வந்து நம்ம பாலிமர் டிவி, சன் டிவி, 1008 நியூஸ் டெலிகாஸ்டிங் சேனல்ஸ் இருக்குது. எல்லாருமே ஓப்பனாக டிரான்ஸ்பரன்சியாக என்ன இருக்கோ அதை டெலிகாஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் சார். எந்த ஒரு பொலிட்டிக்கல் கன்வெய்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணாமல் சன் நியூஸாகவே இருந்தாலும் அவங்களோட பொலிட்டிக்கல் இது தான் வந்து மெயினாக போடுவாங்க. உங்களுக்கே தெரியும், பாலிமராக இருந்தாங்கன்னா அவங்களோட இது மெயினாக போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பின்னாடி ஒரு ஏஜென்சிஸ் மாதிரி எதுவுமே ஒர்க் பண்ணாமல் டிரான்ஸ்பரன்சியாக மக்களுக்கு என்ன சொல்லணுமோ அதான் சார். ஏன்னா பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கேன் சார். ஸோ மீடியா பற்றி எனக்கு நிறைய தெரியும். ஸோ இப்போ நம்ம மீடியான்றது வந்து மக்களுக்கு டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும். மாஸ் கம்யூனிகேஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா மாஸான மக்கள் பார்க்குறாங்க, வைடர் ஆடியன்ஸ் பார்க்குறாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரன்சியாக என்ன இருக்கோ அதை எடுத்து காமிச்சா நல்லாயிருக்கும் சார். இப்போ விஜய் சார் வந்ததுக்கு அப்புறமா கூட அவர் ஃபஸ்ட் டைம் பேட்டி கொடுக்குறதப்ப கூட அது ஃபுல்லாக போட்டால் நல்லாயிருக்கும். நிறைய பேர் இந்த மீம் பேஜஸில் என்ன பண்ணுறீங்கன்னா அவர் பேசுகிறத அப்படியே கட் பண்ணி எடிட் பண்ணி போடுறது உண்டு. அதை பார்த்து நிறைய மக்கள் சிரிக்கிறது, ரியாக்ட் பண்ணுறதுலாம் உண்டு சார். பட் ஓப்பனாக சொல்ல போனால் இது எல்லாமே ஒரு சின்ன விஷயம் தான் சார். அரசியல்னு வந்துட்டாலே மீடியா அது இந்த ட்ரால் பண்ணுறது எல்லாமே இருக்க தான் செய்யும். ஸ்டாலினே ட்ரால் பண்ணிட்டு தான் இருக்காங்க, இபிஎஸ்ஸும் ட்ரால் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போது நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களை ரொம்ப ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அது எல்லாமே வந்து அந்த ட்ரால்ன்ற மேட்டரை தாண்டி அது இருக்க தான் சார் செய்யும். பட் அது ஒரு 10% வச்சுக்கிட்டு 90% ஆஃப் சோஷியல் அவேர்னஸை கொடுக்குறதா இருக்கட்டும், அவங்க பேசுகிற நல்ல கருத்துக்களை வந்து வெளியே சொல்கிறதா இருக்கட்டும், அதை ஃபோக்கஸ் மீடியா பண்ணால் நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் சார்.